அண்மை செய்தியை பார்க்கிறோம். மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கையை 850 உயர்த்த மத்திய அரசு முடிவு செய்திருக்கிறது. இதுகுறித்த மசோதா என்பது எம்பிக்களுக்கு முன்னதாகவே அனுப்பி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சுசித்ரா, இப்போ இதுல பெண்களுக்கு அதிக அளவிலான சீட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த 850 இடங்களாக உயர்த்த மத்திய அரசு திட்டமிட்டிருக்கு. அது குறித்த கூடுதல் விவரம் என்ன? தொகுதி மறுவரையறை செய்யும் மசோதா தொடர்பான நகலை தற்பொழுது எம்பிக்களுக்காக மக்களவை செயலகமானது வழங்கியிருக்கிறது. மிக முக்கியமாக மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதாவானது விரைவில் அமலாகவிருக்கும் நிலையில் அதற்கு ஒரு கூடுதலான ஒரு இடங்களை ஒதுக்கீடு செய்யும் வகையில் அது தொடர்பான ஒரு 3 முக்கிய மசோதாக்களை மக்களவையில் தாக்கல் செய்வதற்காகவும் அதன் அடிப்படையில் இந்த ஒரு நகல்களை தற்பொழுது எம்பிக்களுக்கு மத்திய ஆளுமன்ற விவகாரத்துறை அமைச்சகமானது குறிப்பிட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் அரசியல் சாசன பிரிவு 131வது திருத்த மசோதா 2026 மூலம் மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறுவரையறை மற்றும் மகளிர் இடஒதுக்கீட்டு அமலாக்கத்திற்கான அரசியல் அந்த ஒரு மசோதாக்கள் தான் இந்த 3 மசோதாக்கள் என்பதும் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதாவது புதியதாக தொகுதி வரையறை செய்யும் வகையில் 2026ஆம் ஆண்டு வரை இருந்த அந்த தொகுதி மறுவரையறை செய்வதற்கான அந்த ஒரு ஃப்ரீசிங் நிலையை தற்பொழுது மாற்றும் வகையில் இந்த மசோதாக்கள் கொண்டு வரப்பட்டுள்ள. இதன் அடிப்படையில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுடைய அந்த ஒரு இடங்களை சுமார் 850 இடங்களாக உயர்த்தும் ஒரு வழிவகையைத்தான் இந்த மசோதாவானது செய்கிறது. மாநிலங்களில் சுமார் 815 இடங்களும் யூனியன் பிரதேசங்களில் 35 இடங்களும் கூடுதலாக கொண்டு வருவதற்கான ஒரு வழிவகை செய்யும் வகையிலான மசோதாக்கள் தற்பொழுது மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த இந்த மசோதாக்கள் வரும் 16ஆம் தேதி மக்களவையில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்ற ஒரு தகவலையும் மாநில அரசாங்கமானது தெரிவித்திருக்கிறது. மக்களவை மற்றும் மாநில சட்டமன்றங்கள் 33 இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்துவதன் வகையில் இந்த மசோதாக்கள் தொகுதி வரையறை மசோதாக்கள் என்பது அமல்படுத்தப்பட உள்ளதாக மத்திய அரசாங்கம் தெரிவித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த மசோதாக்கள் என்பது முழுமையாக அமல்படுத்தப்பட்ட பின்னர் சுமார் பெண்களுக்கான அந்த ஒரு இடம் என்பது மக்களவையில் 280 உயரும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் தற்பொழுது நிலவி வருகிறது. 850 இடங்கள் என்பது கூடுதலாக ஒதுக்கப்பட்டாலும் ஒட்டுமொத்தமாக எவ்வளவு அது உச்சபட்ச வரம்பாகத்தான் பார்க்கப்படுகிறதே தவிர எவ்வளவு தொகுதிகள் உடனடியாக ஒதுக்கப்படுகிறது என்பதை அந்த டீலிமிட்டேஷனுக்காக அமைக்கப்பட்டுள்ள குழுதான் முடிவு செய்யும் என்ற ஒரு தகவலையும். நன்றி சுசித்ரா, அது குறித்த கூடுதல் தகவல்களுக்காக.